ஹலோ மக்களே! இப்போ இந்த வீடியோ நம்ம இருக்க போறோம்னா, சோலோ லெவலிங் சீசன் 3ல எபிசோட் 3ல இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்ட்டிங்கில சாப்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஜின்னு என்ன சொல்லியிருப்போம்னா, என்னோட டெஸ்ட்டில் நீங்கள் ஜெயிக்கணும், அடிக்கணும். சரி ஓகே நான் ரெடி தான் நம்ம சாயின்னு சொல்லேன். அசோசியேஷன் ட்ரைனிங் கிரவுண்டில் நம்ம இந்த மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லேன். பட் நம்ம ஜின்னு அப்போ தான் யோசிக்கலாம். அங்கே ரொம்ப தூரம் போகிற மாதிரிக்குமே ஷேர் வச்சு மூலிமா 2 பேர் போகிற மூலிமா இது வரைக்கும் எனக்கு நான் பார்த்ததில்ல. நம்ம செக் பண்ணி பார்த்துலான்னு சொல்லி இங்கேருந்து போகணும் அங்கே அவசியம் இல்லை. சாயின் எப்படி நம்ம அங்கே போகிறோன்னு கேட்கும்போது இருக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நீங்கள் என் கூட பக்கத்தில் வாங்கன்னு சொல்லும்போது நம்ம சாயின்னு பக்கத்தில் போகணும் ஷேர் வச்சு பார்த்து சொல்ல நம்ம ஜின்னும் சாயினும் 2 பேரும் ஷேர் வச்சு மூலிமா ட்ராவல் ஆக நம்ம காட்டுறாங்க. அந்த நேரத்தை யோசிச்சனும் ஸ்நாக்ஸரோட நான் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்தேன். ரெட் டாக் ஷேரோ சோச்சது இங்கே ஒன்று இருக்குது. இது நம்ம யோஜின் நான் அதிர்ச்சியோடு பார்க்க டைமில் நம்ம அந்த ரெட் டாக்கும் அதுக்கு நம்ம யோஜின் ஸ்நாக்ஸ் பிடிங்கி சாப்பிட்டு தேங்க்ஸ்பா அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. யோஜி நல்லா அதிர்ச்சியோடு பார்க்க எனக்கு என்ன டவுட்னா ஷேரோ சாப்பிட்றோமா அதுக்கு மானாண்டா மட்டும் போகிறோம் அதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல இதை பற்றி. சீன் ட்ரைனிங் கிரவுண்டில் காட்டாங்க. நம்ம சாயினும் நம்ம ஜின்னுவும் ஷேடோ இன்சர்ஜ் மூலிமா இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம ஜின்னும் சொல்கிறான் நம்ம வந்து சேர்ந்துட்டோன்னு சொல்ல போது நம்ம சாயின் கேட்குறாங்க எப்படி நம்ம இங்கே வந்தோன்னு கேட்க அதுக்கு நம்ம ஜின்னுவும் யோசிக்கிறான். மிந்தி இந்த ஷேரோ சேர்த்து இந்த ஷேரோ சேர்த்து ஒருத்தர் தான் நம்ம டெலிபோர்ட் பண்ண முடியும். என்ன மட்டும் டெலிபோர்ட் பண்ண முடியும் பார்த்துட்டு நான் இப்போ லெவல் பண்ணதால என்னால் 2 பேரையும் ஷேரோ போக முடியும். பற்றி ஒரு நல்ல விஷயம் தான். கூலும் டைம் 3 மணி நேரம் தான். ஆனால் இதை வச்சு எங்கே வேணால் நம்ம போகலாம். ஒரு ஷேரோ சோல்ஜர் இருந்தால் மட்டும் போகணும். நம்ம ஜின்னும் யோசிச்சுட்டு போகுது. ஜின்னும் நம்ம சண்டை ஆரம்பிக்கணும்னு சொல்ல போகுது. நான் இன்னும் எந்த வெப்பனை எடுத்து வச்சு போகிறோம். உங்கள் ஆட்ஸ் தான் நீங்கள் சொல்லி கேட்க போகுது. ஆயினும் அது ஒன்றும் என்னோட வெப்பன் இல்லை, அது சும்மா பண்ணணும் அப்படின்னு நம்ம சாயின் சொல்ல ஜஸ்ட்டு உங்களை விளையாட்டுக்க சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம சாயினும் ஸ்டோரும் ரூமுக்கு வெப்பன்ஸ் வச்சு நான் எடுத்து வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஐடி கார்டு வச்சு நம்ம சாயின் அந்த இடத்துக்கு போவேன். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குது. சாயின் யோசிக்கிறான் இது என்ன பேட்டிலுக்கு பெரிய யூஸ் பண்ணுற அளவுக்கு வெப்பன்ஸ் இருந்தாலுமே ட்ரெயினுக்கு ஓகேயான வெப்பன்ஸா அப்படின்னு நம்ம சாயின் ஒரு ஸ்வாட் எடுத்துகிட்டு போகுது. ஹீரோ கேட்குறான் இந்த வெப்பன் ஓகேவா இதை உங்களால் சமாளிக்க முடியுமான்னு கேட்க போகுது. இது ஜஸ்ட் ட்ரெயினுக்கு தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். மட்டும் சாயின்னு கேட்குறான்னா நீங்கள் என்ன எல்லா ஷேர் ஆர்மியாக இருக்க இல்லை ஏதாவது ஸ்ட்ராங்கான ஷேர் ஆர்மியும் கேட்க போகுது. ஜின்னு யோசிக்க மற்ற ஷேர் ஆர்மியாக கண்டிப்பாக ஈஸியாக ஜெயிச்சிருவான். அதுக்கு நம்ம இவன் தான் சரி வருவான்னு சொல்லி இக்ரீஸ் வெளியவான்னு சொல்ல மாதம் நம்ம இக்ரீஸ் வெளியே வர யாரை சொல்லி பெஸ்ட்டு ஸ்பாட்ஸ்மேனா அது இக்ரீஸ் மட்டும் நம்ம ஹீரோ சொல்ல நம்ம சாயின் கேட்குறான் சரி இந்த போட்டியோட வினர் நமக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி கேட்க போகுது. நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா தோற்று நீங்கள் அழிக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் போகும், அப்படி இல்லைன்னா நீங்கள் யாராவது சரண்டர் ஆகணும் வரைக்கும் இந்த மேட்ச் போகும் நம்ம ஹீரோ சொல்ல. ஹீரோ யோசிக்கிறான்னா இருக்கிற நான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஷேரம் சண்டை போக சொன்னேன். பட் இப்போ நான் பெரு யூஸ் பண்ண முடியாது. பெரு யூஸ் பண்ணால் அவங்களால பார்த்து சமாளிக்க முடியுமா இங்கே எனக்கு தெரியல. நம்ம ஹீரோ யோசிக்க போகுது. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்ம மேட்ச் ஆரம்பிக்கலாம்னு சொல்ல போகுது. நானும் இப்போ ஃபைட்டிங் ஸ்டாண்டில் பயங்கரமாக ஆரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கலாம் இவங்களால எந்த சுச்சுவேஷன் சமாளிக்க முடியுமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இக்ரீஸ்ட்டு கொஞ்சம் பேசிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்லேன். சரி நம்ம சாயின் சொல்லேன். ஹீரோ அவனோட டீமன் கிங் பேரனோட ஸ்வாரை நம்ம இக்ரீஸுக்கு கொடுக்குறான். நம்ம ஹீரோ சொல்ல இதை வச்சு நீ சண்டை போட நம்ம இக்ரீஸுக்கு கொடுக்க நம்ம சாயினும் சரி ஓகே இந்த டெஸ்ட்டை ஆரம்பிக்கலாமான்னு சாயின் சொல்ல நம்ம சஞ்சனும் இதுக்கு நாங்கள் ரெஃபியான் ஆகியிருக்குன்னு சொல்ல இக்ரீஸ் பெரானோஸ்வார் வச்சுக்கிட்டு சண்டைக்கு போக பெரானோஸ்வார் ரொம்ப பவர்ஃபுல். அதேமாதிரி நம்ம இக்ரீஸும் பவர்ஃபுல். போஸ்ட்டு பாருங்க பவர் எந்த அளவுக்கு இருக்கணும். அதேமாதிரி நம்ம இக்ரீஸ் அந்த ஸ்வாரை வச்சு ஒரு லைட்னிங் அட்டாக் யூஸ் பண்ணுவான். ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜாயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை டார்ச் பண்ணி இக்ரீஸ் அடிக்க போயிட்டு இருக்க போகுது. ஹீரோ யோசிக்கிறான் நான் நினச்சத விட அந்த ஜாயின் ரொம்ப திறமசாலிதான். ஏன்னா இப்போ இக்ரீஸ் பண்ணி இந்த அட்டாக் வேறு யாருமே பார்த்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக டெட் ஆகிருப்பாங்கன்னு சொல்ல ஜாயின் நம்ம இக்ரீஸ் அட்டாக்க நம்ம இக்ரீஸ் அதை டார்ச் பண்ண டக்குன்னு சீன் கட்டாக நம்ம சேர்மேன் கோனாக காட்டுறாங்க. நம்ம சேர்மேன் கோனும் எதையும் ஒன்று சென்ஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் ஒன்று பார்க்க போகுது. ட்ரைனிங் ஒன்று பார்க்க இன்றைக்கி ட்ரைனிங் ஒன்று யாருமே எனக்கு விசிட் பண்ணலையே. நம்ம சேர்மேன் கோன் பார்க்க உடனே கால் பண்ணி நம்ம சேர்மேன் கோவும் அம்மா அங்கே ட்ரைனிங் ஒன்று இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்டுறீங்களா நான் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்ல போதும் உடனே நாங்கள் கனெக்ட் பண்ணுறோன்னு அவங்களும் சொல்ல சேர்மேனும் அந்த ஃபுட்டேஜ் பார்க்க நம்ம சஞ்சனுவும் நம்ம சாயும் அங்கே நிற்க போக நம்ம சேர்மேனுக்கும் புரிஞ்சதும் என்ன நடக்குது. சேர்மேனும் யோசிச்சு பார்க்க ஏன்னா அன்றைக்கி நம்ம சஞ்சனும் பற்றி பேசும்போது நம்ம சாயின் ரொம்ப வெக்கப்பட்டிருப்பாங்க. அப்போயே நம்ம சேர்மேனுக்கு புரிஞ்சதும் இவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சதுக்கு பிறகு நம்ம அதை எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நம்ம சேர்மேனும் அங்கே ட்ரைனிங் உள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை சும்மா நார்மலாக போயிட்டு இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் ட்ரைனிங் அவனுக்கு கேமராஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல போகிறோம். அது எதுன்னு கேட்க இல்லை இப்போ இன்செப்ஷன் போயிட்டு இருக்குது அதாவது வேறு ஒன்று இல்லைன்னு சொல்ல போகிறது. ஓகே சார் நாங்கள் ஆஃப் பண்ணணும்னு அவங்க சொல்ல நம்ம சேர்மன் யோசிக்கிறேன் இந்த பசங்க இப்போ தான் அப்பாங்க போகிற சண்டை இங்கே இருக்க பில்டிங்கே ஷேக் ஆகுது. நம்ம சேர்மன் யோசிக்காது எவ்வளோ செலவாக்க போகிறாங்களோ நம்ம சேர்மன் யோசிக்க நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா சஞ்சீனும் நம்மள மாதிரியே ஷாக்கிங்கில் என்ன பார்க்குறான்னா நம்ம இக்ரீஸ் தோக்கடிச்சிட்டாங்க சாயின். இது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்துச்சு. நம்ம சாயின் சொன்னால் உங்கள் பிளாக் நைட்டை நான் தோக்கடிச்சிட்டேன் கேட்கலாம். கண்டிப்பாக இவனும் உங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட் சேலஞ்சர் இல்லை எனக்கு அவன் கூட சண்டை போகணும்னு நம்ம சாயின் சொல்ல ஹீரோவும் அவங்களால முடியாது நீங்கள் ரொம்ப கஷ்டம் நம்ம ஹீரோ சொல்ல
நம்ம சாயணும், நான் அவங்க ஒரு ரீமேட்சுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லேன். எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் நம்ம கேட்கணும் ஹீரோ கேட்க, நான் வீடியோ ஃபுட்டேஜ் அதை பார்த்தேன், நீயும் அவனும் சண்டை போட்டுது, நான் எல்லாமே பார்த்து தான் என்ன சொல்லப்போது. சரி ஓகே, எதுவுமே ஒன்றும் பார்க்க முடியாது, பெரு வெளியே வான்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஜாயின் கேட்குறான், இவ தான் உங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான்னு கேட்க, நம்ம பெரு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுக்கு போகிறேன். நம்ம ஹீரோ மறுவே கேட்குறான், உங்களால் இவனை சமாளிக்கணுமான்னு நம்ம கேட்க, நான் ரெடின்னு நம்ம ஜாயின் நிற்க, நான் பெரு சண்டைக்கு ரெடியாக நிற்க. இந்த எபிசோட் நம்ம முடிக்கும். பை கைஸ்.